10-20 நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் எங்கள் வீட்டில் வாட்ச்மேனு வெளியில இருந்த நாயை கூட துரத்தி விட்டாங்க. ரோடு துரத்தி விட்டுட்டு உள்ள ஒரே சத்தம், அழுகை குரல். ராமதாஸ் வீட்டில். ஆமாம். அன்புமணி போயிட்டு அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் அவர் வச்சிருந்ததெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டார். அன்புமணி போகும்போதெல்லாம் சண்டை. தைலாபுரம் தோட்டத்தில் மட்டும் சண்டை இல்லை, அதுக்கு முன்னாடி சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடந்தது, அதுலேயும் சண்டை தான். இவர் கூப்பிடவே இல்லை. அவர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே போய் தகராறு பண்ணிட்டு வந்தார். இவர் ரூமுக்கு பக்கத்தில் தான் அன்புமணி இருந்தார். அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை இல்லாம போயிடுது. ராமதாஸுக்கு எம்எல்ஏ அருள் ராமதாஸ் கேட்டிருக்காரு, நாங்க பக்கத்துல சின்னையா இருக்கிறாரு சொல்லணுமே அப்படின்னு. அதெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேணாம், என்ன கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌமியா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அது ராமதாஸ் பத்திரகாளின்னு, சரஸ்வதி எல்லாம் பலார்னு 2 உதவும். அந்த மாதிரி எல்லாம் சண்டை எல்லாம் நீங்க சொல்றதுக்கு உண்மையிலே இதெல்லாம் நடந்துச்சா சார்? உண்மையை நடக்குவதானே நம்ம சொல்றோம். இது பாருங்க, எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. இன்றைக்கு நடந்த அனைத்தும் இதுல சொல்லி இருக்கிறாங்க. முகுந்தனுக்கு ஆதரவாக பேசிய அம்மாவை சரஸ்வதி முகத்தில் தண்ணீர் பாட்டிலால் முகம் வீங்கும் அளவிற்கு குத்தியுள்ளார். தடுக்க வந்த அக்காவை அடித்துள்ளார். பரசுராமனுடன் மல்லு கட்டி முகுந்தன் ராஜினாமா செய்யவிட்டால் முடித்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து வன்முறை வெறியாட்டம் ஆடியதாக மாமன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் கொலை செய்யப்படுவாரா? பாமகவை ராமதாசிடமிருந்து பறிக்க சூழ்ச்சியார். ராமதாஸின் உயிருக்கு அன்புமணியால் ஆபத்தா? ராமதாஸ் உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கே வரணும். எந்த கூலிப்படை யார்கிட்ட ஜெயிக்குன்னு தெரியாது. அன்புமணி அனுப்புற கூலிப்படை போய் வதிப்பாங்களா ராமதாஸ? இல்ல ராமதாஸ் அனுப்புற கூலிப்படை அன்புமணி அடிப்பாங்களான்னு தெரியல. சோ இதுல அன்புமணி அடி வாங்குறாரா இல்ல சௌமியா அடி வாங்குறாங்கன்னு போதான் தெரியும். பிரதமர் பதவி கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தா ராமதாஸ் விலை போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் விலை போயாச்சு. நாங்க போனாலே சார் அந்த கொடியை பார்த்த உடனே சூட்கேஸ் பார்த்து வந்துருதுன்றான் சார். எவ்வளவு மானக்கேடா இருக்குது. ராமதாஸை ஓய்வெடுக்க சொல்லி மிரட்டி வரும் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியை அச்சுறுத்தி தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ராமதாசிடம் கடும் வாக்குவாதம் செய்து செத்துப்போய் என கூறியதுடன் உதவியாளர்களை கன்னத்தில் தாக்கி காதில் ரத்தம் வழிந்தது. நடந்துக்கூடியவரா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கியுள்ளார். பாமகவின் தலைவராக தானே இருக்க போவதாக அவர் அறிவித்துள்ளார். அமித்ஷா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாட்டிற்கு வரும் சூழலில் இப்படி ஒரு அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவதற்கான காரணம் என்ன? பாமகவிற்குள் என்ன நடக்கிறது? பாமக உடைகிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக வன்னியர் கூட்டமைப்பின் தலைவரும் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவருமான CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாமகவுக்குள்ள என்ன நடக்குது? இப்படி ஒரு அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா அமித்ஷா இன்னைக்கு சென்னை வர்றாரு, 2 நாள் இங்கே தான் இருக்க போறாரு. ADMK எல்லா கட்சிகளோட கூட்டணியை இறுதி செய்ய போறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சூழலில் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ராமதாஸ் இப்படி அறிவிப்பதற்கான காரணம் என்ன சார்? அன்புமணி அமித்ஷாவை பார்த்து அவருக்கான பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா, ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது, பெரிய வழக்குகள். அவர் மேலே உள்ள வழக்குகளில் மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை வழங்கிய வழக்கு CBI கேஸு அது இருக்குது. அது என்னைக்கு வேணாலும் கேஸ் எடுத்துட்டாங்களா ED என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுடும், ரைடு விட்டுடுவாங்க. அதனால் அவர் அதுக்கு பயந்தே இருக்கணும். அதற்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இதில் எய்ம்ஸ், இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது எய்ம்ஸில் கேதன் தேசாய் அவர் இருக்கும்பொழுது அவர் ஒருத்தர் வீட்டிலேருந்து இதுவரை இந்தியாவில் இவ்வளோ பெரிய பணம் பறிமுதல் பண்ணதில்லை. அதில் 1600 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் 7 டன் கோல்டு, 7000 கிலோ தங்கம் பறிமுதல் பண்ணாங்க. அந்த வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வழக்குகள்னால்தான் அன்புமணி பிஜேபி கூட போகணும், பிஜேபியோட இணக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி வேலைகளை நகர்த்திட்டு இருக்காரு. எப்பயாவது இவரை போய் நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்களை சந்தித்து எனக்கு ஏதாவது பதவி கொடுங்காதுன்னு கேட்டால் உன் மேலே இருக்கிற கேஸை முடிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கேட்டால் அப்பா அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, என் மேலே கேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பிஜேபியில் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுத்து கூட்டணியெல்லாம் வச்சார். இப்போ ராமதாஸை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாரு, பிஜேபியை பொறுத்தவரையில் இந்த பாமகக்காரங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் நீங்கள் போகக்கூடாத ஒரே கட்சி பிஜேபி. ஏன்னா பிஜேபி ஒன் வே டிராஃபிக்கு, அந்த கட்சியில் யார் போய் சேர்ந்தாலும் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். 2வது, பிஜேபிக்கு மார்க் போடும்போது 0க்கு கீழே ஏதாவது இருக்குதான்னு கேட்டு மார்க் போட்டவர். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்பது
இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பிஜேபியும் மற்ற அந்த மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன. அந்த கட்சிகளை இவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள். அது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இவர் நம்ம கட்சியே போயிடும் அப்படின்றதுல அவர் கொஞ்சம் உஷாராக இருந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ இவருக்கு பவர். இப்போ அன்பு ராமதாஸ் நிறைய சத்தியங்களை பண்ணார், 5 சத்தியங்கள் பண்ணார். அதில் வாரிசு வராதுன்னாரு, வாரிசு வந்துடுது. ஒரே ஒரு சத்தியம்தான் எஞ்சி இருந்தது, மீறாம நான் கட்சிக்கு எந்த காலத்திலும் தலைவராகவோ எந்த பதவிக்கும் வரமாட்டேன். இப்போ அந்த சத்தியம் முறியடித்து அந்த பதவியை எடுத்துக்கிட்டார். ஸோ இப்போ ஏன் அன்புமணிக்கிட்டேருந்து அந்த பதவியை பிடுங்குறார் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அதில் கௌரவ தலைவர் இருக்கார், ஜி.கே. மணி இருக்கிறாரு. அதற்கு அடுத்து இவர் தலைவராக நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? அன்புமணி தலைவரான காலத்திலிருந்து இதுவரை அந்த கட்சியினுடைய நீக்கம், நியமனம், மாற்றி அமைக்க எதுவுமே அன்புமணி கையெழுத்து போட்டதில்லை, அவர் விட்டதில்லை. ஏன்னா அவர் சொல்லும்போது இது என்னுடைய கட்சி, நான் தான் சொல்லுவேன். பொதுக்குழுவிலே அதை சொன்னார். ஆமாம், நீங்கள் பிடிக்காதவங்க போய்கிட்டே இருங்க, இதை நான் போய் ஆரம்பித்த கட்சி, நான் தான் எல்லாம், நான் என்னை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலேயும் வியாக்கியானம் பண்ணிக்கின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஜி.கே. மணியோ இல்லை இந்த காடு வெட்டி குரு இந்த சங்கத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பாடுபடுத்திருப்ப மாதிரி நீங்களே பார்த்துங்க. இந்த ராமதாஸ் என்ன சொன்னதை கேட்கல, வேறு வழி இல்லைன்னு அவங்களும் காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இவர் வந்த பிறகு சரி ஒரு இது கேள்வி கேட்கலாமே அப்படின்னு. ஏன்னா அன்புமணி ஒன்றுமே இல்லாத ஒரு மக்கு பிளாஸ்திரி, அவங்க புண்ணாக்கு புளி மூட்டை இது எல்லாம் தெரியும், ராமதாஸுக்கே தெரியும். அதை வச்சுட்டு இவனுக்கு தான் ராமதாஸுக்கு எப்பயுமே அன்புமணியை ஒரு கோயா பால்ஸ் மாதிரி பூஸ்ட் பண்ணி இப்படி உலகத்திலே வர மாதிரி யாரும் கிடையாது. இவருக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா, ஸ்டாலினே நீ பாரு அப்படின்லாம் பார்த்தாரு. இவரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடங்களில் போட்டு தமிழ் மன்றத்தெல்லாம் போட்டு உக்காந்துட்டு வாங்கலாம் சொல்லி எல்லாரையும் கூட்டெல்லாம் பார்த்து ஓஞ்சிட்டார். ஸோ இப்போ அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கான அதிகாரம் இல்லை. இப்போ அமித்ஷா வராரு, வாங்கன்னா ஒப்பந்தம் மாதிரி பேசி ஒரு கையெழுத்து போட்டு விட்டுட்டாருன்னா கதை முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும், கடிவாளம் என் கையில். தலைவர் என்ற முறையில் கூட்டணியை நான் தான் இறுதி செய்வேன். ஆமாம், தலைவர் என்ற முறை தலைவர் தானே கையெழுத்து போட முடியும். இப்போ எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டோ இல்லை இது ஒப்பந்தம் போட்டு கொடுத்தா எம்எல்ஏ சீட்டுக்கு யார் இவரெல்லாம் நிற்கலான்னு சொல்லிட்டு அதிகாரம் இந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கு யார் கொடுக்க முடியும்? தலைவர் தான் கொடுக்க முடியும். தலைவர் கையெழுத்து போட்டு இவர் எங்கள் கட்சியினுடைய கேண்டிடேட், நீ வேட்பாளர், அதனால் அவருக்கு இது நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த அதிகாரம் ஃபுல்லாக பிடுங்கிட்டார். ஸோ இப்போ ஏற்கனவே வேகபான் தான். அன்புமணி எதுவும் தெரியாது, எழுதி கொடுத்ததை கூட சரியாக வாசிக்க மாட்டார், எந்த தொண்டர்களையும் அவர் சந்தித்ததும் இல்லை. எந்த காலத்தில் சந்திச்சிருக்காரு சொல்வார், 25 வருஷமாக நான் ஒவ்வொரு கிராமமாக போய் உங்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லுவார். எந்த ஊருக்கு போய் எங்கே சந்தித்தார்? ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டினா அதில் தப்பாக பேசிட்டு சண்டையை இழுத்துவிட்டு ராமதாஸோட அதிகமாக சண்டையை இழுத்து விட்டு வந்துடுவார். சரி, அவர் இதுவரையிலும் முன்னெடுத்த எந்த போராட்டத்திலையும் நேர்மையாவோ நியாயமாவோ அவர் பேசணும் இல்லை, நடந்துக்கணும் இல்லை. ஸோ இது அன்புமணியுடைய வரலாறு. அன்புமணி ஒரு சரியான தத்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இவர் பதவியை போடுவார் அப்பா, அதை மகன் நீக்குவார், அப்புறம் மகன் போட்ட பதவியை அப்பா நீக்குவார், இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பொதுக்குழுவில் நேரடியாக மோதிக்கிட்டாங்க. முகுந்தன் பரசுராமனை இளைஞரணி தலைவராக ஆக்கக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் தைலாபுரத்தில் 2 பேரும் சந்தித்து சமரசம் பேசினாங்க. ஆனாலும் ராமதாஸ் அறிவிச்சது தான், முகுந்தன் பரசுராமன் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டிலே தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ராமதாஸ் குடும்பத்திற்குள் என்ன நடக்கிறது? ஏன்னா இன்னைக்கு காந்திமதியும் கவிதா இவங்க எல்லாருமே போய் பார்த்துருக்குறாங்க சமரசம் பேசுறதுக்கு. திலகபாமா இவங்க எல்லாருமே போய் பார்த்து அவரை பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்திற்குள் என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ராத்திரியில் எல்லாரையும் எங்கள் வீட்டில் வாட்ச்மேனு வெளியில் இருந்த நாயை கூட துரத்தி விட்டாங்க, ரோடுக்கு துரத்தி விட்டுட்டு உள்ள ஒரே சத்தம், அழுகை குரல் எல்லாம் கேட்டு இது மாதிரி இந்த ராமதாஸ் வீட்டில் ஆமாம் முகுந்தனுக்கு இதை கொடுக்கணும், ஏன்னா முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய பொண்ணு காந்திமதி ஸ்ரீகாந்தின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அந்த கவிதாவுக்கும் எதுவுமே கொடுக்கல.
கவிதாவுக்கு வந்து இந்த இதெல்லாம் கட்சியிலேயே வரல, அவங்க பசங்கள்லாம் வரல, அது ஒரு பிரச்சனை. அவங்க எனக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேட்டு இவங்க வந்து என்னென்னா கட்சியை வந்து கபலீகரம் பண்ணணும்னா இந்த சௌமியா இருக்குது இல்லையா, சௌமியா தான் வந்து எல்லாத்துக்கும் தூண்டுகோலாக இருந்து அன்புமணியை ஏவி விட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. 10-15 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ராமதாஸ் வீட்டில்? அதுதான் அவங்க வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ராமான்னு அழுது ஒரே பிரச்சனை பண்ணி எனக்கு வந்து நீ வேணும் அப்படின்னு நான் வேணா சொத்து ஒன்றா பிரித்து கொடுக்குறேன், கட்சி எப்படி பிரித்து கொடுக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ சொத்து வந்து பிரித்து கொடுக்குறோன்னும் போது அதை பண்ணிவிட்டு அன்புமணி போயிட்டு அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் அவர் வச்சுருந்ததெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டார். ஸோ பணம் வந்து போச்சு. இப்போ ரெண்டாவது வந்து இந்த நிர்வாகம் பண்ணுறது போகிறதெல்லாம் வந்து சுசீலாவினுடைய தலையீடு. சுசீலா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த காந்தியினுடைய பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் 2 இடத்துக்கும் போவான், இவங்க தாத்தான்னு சொல்லிட்டு இங்கும் போவான், பாட்டின்னு சொல்லிட்டு சுசீலா கிட்டையும் போய் வந்து பேசி ஒரு நெருக்கமான ஒரு அவர் பாலம் மாதிரி 2 பேருக்கும் பாலமாக இருந்து செயல்படுறான். ஆனால் இது அறவே வந்து பிடிக்கல, அன்புமணிக்கு வந்து பிடிக்கல. அன்புமணி போகும்போதெல்லாம் சண்டை. இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மட்டும் சண்டை இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடந்தது, அதுலேயும் சண்டை தான். இவர் கூப்பிடவே இல்லை, அவர் போய் அங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே போய் தகராறு பண்ணிட்டு வந்தார். சரி, அதுக்கப்புறம் வந்து சேலத்தில் ஒரு இது போட்டிருந்தாங்க, சேலத்துலேயும் இவர் கூப்பிடல, யார் அன்புமணியை ராமதாஸ் கூப்பிடல, அவர் தனியாக தேடி கொடுத்து போனார். இவர் போய் உள்ளே பூந்துக்கின்னு அங்கே ஒரே கலாட்டா பண்ணி இவர் ரூமுக்கு பக்கத்தில் தான் அன்புமணி இருந்தார். அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுது ராமதாஸுக்கு. பக்கத்தில் அந்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ இருக்கு, அருள் ராமதாஸ்னு, அவர் வந்து என்ன பண்ணால் சேலம் எம்எல்ஏ வந்து இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது கேட்டிருக்காரு, நாங்கள் பக்கத்தில் சின்னையா இருக்கிறாரு சொல்லணுமே அப்படின்னு. அதெல்லாம் அவங்ககிட்டலாம் சொல்ல வேணாம், என்னை கூட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிட்டு அவரை சரி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அந்த சரி பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க கூட அடிக்க போய் ஒரே சண்டை. ஸோ எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு நிர்வாகிகள்லாம் 2ஆக பிரிஞ்சுட்டு அப்போவே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே தகராறு. இப்போ தகராறு வந்து என்னென்னா அந்த சௌமியா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது வந்து ராமதாஸ் வந்து பத்திரகாளின்னுவான், அது வந்து அந்த இவங்கெல்லாம் இருக்குது இல்லை சரஸ்வதியெல்லாம் பலார்னு 2 உதவிடும், அந்த மாதிரிலாம் சண்டைலாம். நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மையிலே இதெல்லாம் நடந்துச்சா சார்? உண்மையாக நடக்க தானே நம்ம சொல்கிறேன். இது பாருங்கள், எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. இந்த கடிதம் வந்து எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி மார்ச்சில் வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, போன மாதம். ஆமாம், போன மாதம் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கடிதம் வந்து ஒரு மொட்டை கடிதாசம் மாதிரி இருந்ததுனால இதில் இருக்கிறது வந்து நான் ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கு நடந்த அனைத்தும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, ஆமாம், ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவை முகத்தில் குத்தியது ஏன்? சரஸ்வதிய அன்புமணி ஆமா, அக்காவை கன்னத்தில் அறைந்தது எதற்காக? இதெல்லாம் இதில் இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து சித்தி சுசிலாவை கொல்ல சதியா, இதெல்லாம் ஒன்று வர போடுற. முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் கொலை செய்யப்படுவாரா? இதெல்லாம் யார்? பாமகவை ராமதாசிடமிருந்து பறிக்க சூழ்ச்சியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ராமதாஸின் உயிருக்கு அன்புமணியால் ஆபத்தா இப்போ நடக்குது இல்லையா, என் உயிருக்கு ஆபத்து எல்லாம் சொல்கிறாங்களே, இது எல்லாமே எனக்கு கடிதமாக எழுதி டைப் அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 25ஆம் தேதியே வந்திருக்கு. ஓகே, ராமதாஸ் உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கே வரணும், அதுதான் கேட்குறேன். என்னை வந்து நான் வந்து ஆதி காலத்து ராமதாஸை பற்றி நான் பேசுறதுக்கு, ராமதாஸ் வந்து நம்ம பேசினாலே ஒரு பாதுகாப்பு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, ராமதாஸ் ஊர் உலகத்துக்கெல்லாம் பாதுகாப்பு, ராமதாஸ் தான் சமுதாயத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் ராமதாஸுக்கு வந்து பாதுகாப்பு கோரி என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னால் வந்து அவர் வந்து அந்த செயல்பாட்டிலேருந்து அவர் வந்து ஒதுங்கி இருப்பார் அன்புமணி. ஆமாம், அன்புமணி. ஏன்னா அன்புமணி எல்லாம் வந்து பேசுனா சொல்கிற பேச்சை கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. அவர் தூங்கி எழுந்துக்கிட்டே 12 மணிக்கு தான் எழுந்திருப்பார். யாரும் ஒரே ஒரு நிர்வாகிகள்லாம் பார்க்க முடியுமா? எதாவது கேளுங்க, உன்னை கூப்பிட்டா ஒரு 3 மணி நேரத்தில் நான் இடத்துக்கு வருவேன், ஸ்பாட்டுக்கு வருவேன்வார். எல்லாம் சொல்லுவார். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்ற பெரிய பொறுப்புல இருந்தவர், நாடாளுமன்ற எம்பியா இருக்காரு, ராஜ்யசபாவிலையும் இருந்திருக்காரு, மக்களவையிலையும் வந்து இருந்திருக்காரு. இவ்வளவு அனுபவம் இருக்கிறவர் வந்து இந்த அளவுக்கு தான் கட்சி நிர்வாகிகள்கிட்ட 5-3 அடுக்கா இருந்தா அரியா பொண்ணும் கறி சமைப்பா. கரெக்டுங்களா? அமைச்சர் வந்துட்டா எல்லாம் இருக்க போறாங்க. இது என்ன அது என்ன, கொஞ்சம் இறக்க குணம் இருந்தால் போதும், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு செய்யலாம். அது கூட செய்யலையே. அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து 25 பேர் செத்து போனாங்க துப்பாக்கி சூடில், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா?
எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும்னாரு, எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம் வாங்கி தருவன்னாரு, எல்லா குழந்தைங்களையும் அந்த செத்து போன குடும்பங்களை வாரிசுகளை படிக்க வைப்பண்ணாரு. எதையுமே செய்யலையே. சும்மா அவர் சொல்லிட்டு போறாரு. ராமதாஸ் சத்தியம் பண்ணி சொன்னார். அவர் வந்து சீனியர் சத்தியம், இது ஜூனியர் சத்தியம். அவர் வந்து சத்தியம் பண்ணதெல்லாம் ஏமாத்தினார் இல்லைங்களா. இப்போ வந்து நான் எந்த காலத்திலையும் சொல்லும்போது சொன்னார், நான் என் சொந்த செலவில் வருவேன், சொந்த செலவில் தான் போவேன். சத்தியம் 1. 2வது சத்தியம் அது மாதிரி நிறைய சொன்னார், என் வாரிசுகள் வராது. அப்போ தான் நம்ம கேட்கணும், அன்புமணி யாருன்னு கேட்டோம். மகளோ வரமாட்டான்னு கேட்டோம். அது டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டால் அது இன்னும் தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னார், 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சுவிஸ் வங்கியில் போட்டாலும், அப்போ அந்த காலத்தில் பிரதமர் பதவி கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் ராமதாஸ் விலை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் விலை போயாச்சு. இப்போ கடைசியாக சூட்கேஸ் பார்ட்டி அதுதான். நாங்கள் போனாலே சார் அந்த கொடியை பார்த்த உடனே சூட்கேஸ் பார்ட்டி வந்துடுதுன்றான் சார். எவ்வளோ மானக்கேடாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் எங்களே வேற வந்து சுற்றி பார்த்துட்டு ஆள் வேற இல்லைன்னா விட்டுட்டு போயிடறாங்க. எங்கள் கட்சி கொடியெல்லாம் வேறன்றதுனால. ஸோ அதை விட இன்னொன்று அதிகம் இது வரலாம், கட்சிக்கு வந்து எந்த பதவியிலும் வரமாட்டேன்னாரு. இப்போ கட்சி தலைவராக ஆகிட்டார். இப்போ 5 சத்தியத்தையும் மீறிட்டாரு. இது மக்களுக்கு தெரியுது. ஆனால் இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இவர் வந்து சம்பந்தமே இல்லாத ஆள். ராமதாஸ் வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்துறாரு, பொய் சத்தியம் சொல்லி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் வந்து ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப நீண்ட காலம் 7 மந்திரிகள் இருந்தார்கள். 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரை இடம் பிடிச்சதுனால அவங்க வந்து மீடியா அட்ராக்ஷனும் அந்த மீடியாக்கள் அவர் ஒரு செய்தியாக போகிறதுக்கு வராங்களே தவிர வேற என்ன இருக்குது. அவர் எதாவது சாதனை பண்ணியிருக்கிறாரா? இல்லை. அவர் சொல்லும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அருந்ததியர்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் ஏன் வன்னியருக்கு வாங்கி தரல கேட்போமா? கேட்க மாட்டாங்களே. அதுக்கு பதில் கிடையாது. அது கூட நாம் போட்ட இதில் வந்து பூந்துக்கிட்டு நான் வாங்கி கொடுத்ததில் வந்து அவர் வந்து வாங்கிட்டார் வழக்கு. ஆமாம் வழக்கு. இப்போ இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கிடைக்க தான் போகுது. இவர் வந்து என்னன்னா ஏதாவது கேட்டால் ஒரு முதலமைச்சர் ஒரு சமுதாயம் சார்ந்த அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குன்னா கேவலப்பட்டான்னா அவமானப்பட்டான்னா பட்டி தானே ஆகணும். நான் உன்னை வந்து கேட்குறேம்மா, ஏக வசனத்தில் பேசுறது, ஈஸ்வல்லா சொல்கிறது எல்லாம் வந்து ராமதாஸுக்கு கை வந்த கலை. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆட்சி அதிகாரம் தன்னை விட்டு போகக்கூடாது, நான் தான் ஆளுமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பையனாது கையனாது இப்போ இவ்வளோ பார்க்குற அந்த அன்புமணி எதிர்க்கிறா ஏதோ ஒன்று வச்சுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஜிகே மணி என்ன பாடுபட்டிருப்பாங்க. இது சார் இப்போ இந்த குடும்பத்துல இப்ப நீங்க ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து, கொலை மிரட்டல், சித்தியை கொல்ல கூலிப்படை அனுப்புறாங்க, இவரை முகுந்தனை கொலை செய்யப்படுவாரா, இப்படிலாம் வந்து சொல்றீங்களே, அப்படிலாம் நடந்துச்சா? உள்ள எல்லாம் தான் நடக்குது. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, வாட்டர் பாட்டிலால் அடிச்சு எதுக்காக கண்ணை சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுற, அவங்களே நவர முடியாது, நடக்க முடியாது, கை தங்களை கூப்பிட்டு வரணும். அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு எல்லாம் நான் தான் இருக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த இது ஃபுல்லாக கட்சி ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் தலைவர், நான் தான் பதவி போடுவேன், நான் தான் பதவி நீக்குவேன். அங்கேயே சொல்கிறாருல்ல, இப்போ வந்து பனையூரில் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி அலுவலகம் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறார். இவர் வந்து ஒரு இது வந்து தனி ஆளுமையாக தனி ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா வந்து அங்கே இருக்கிறாரு. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, 86 வயசில் அவர் என்ன பண்ண போகிறாரு. அவர் நிறைய சொல்லுவார், இப்போ பார் நான் வந்தேன்னா பார், அப்படியே ஒரே போராட்டம் நடக்கும். நான் கூட கிண்டல் பண்ணியிருக்கேன், இந்த குடுகுடு கிழமை இந்த கிடுகிடு கிழமை குடுகுடு வயசில் வந்து என்ன பண்ணுவார். ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்கும் போராட்டமாக சொல்லி ஒன்றுத்துலையும் கலந்துக்கிறது இல்லை. அதே மாதிரி இவனை மிரட்டி பார்க்கலான்னா இவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைக்கு தெரியுது இல்லையா, அதனால வந்து மிரட்டுறாரு. முகுந்தனுக்கு ஆதரவாக பேசிய அம்மாவை, அதான் சரஸ்வதி, முகத்தில் தண்ணீர் பாட்டிலால் முகம் வீங்கும் அளவிற்கு குத்தியுள்ளார். தடுக்க வந்த அக்காவை அடித்துள்ளார். பரசுராமனுடன் மல்லு கட்டி முகுந்தன் ராஜினாமா செய்யவிட்டால் முடித்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து வன்முறை வெறியாட்டம் ஆடியதாக மாமன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து நமக்கு பரசுராமன் வந்து முகுந்தன் அப்பா. ஆமாம், முகுந்தனுடைய அப்பா. அவருக்கு 3 பசங்க, 3 பசங்கள கடைசி பையன் அவன். ஓகே, இது மாதிரி வந்து ஒன்று. இதுக்கு அப்புறம் முன்னாடி கேட்டிங்கன்னா இந்த அருள்மொழி, பூத்த அருள்மொழியில் அங்கே வரும்போது அந்த வன்னியர் சங்க தலைவர், வன்னியர் சங்க தலைவர், அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன ராமதாஸை ஓய்வெடுக்க சொல்லி மிரட்டி வரும் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியை அச்சுறுத்தி தைலாவரம் தோட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ராமதாஸிடம் கடும் வாக்குவாதம் செய்து செத்துப்போய் என கூறியதுடன் உதவியாளர்களை கன்னத்தில் தாக்கி காதில் ரத்தம் வழிந்தது. அடிச்சு அது உதவியாளர்கள் அங்கெல்லாம் உதவ வாங்கிட்டு தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து நடந்துக்க கூடியவரா? ஏன்னா வெளியே பேசுனேன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப மோசமான ஆள் தானே.
அவர் பேசினால் லார்டு லபக்தாஸ் மாதிரி தான் பேசுவார். அவங்க வந்து இந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு இல்லை, என்ன தூங்கி எழுந்ததே 12 மணிக்கு, என்ன வேலை கிடக்குது, ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா எல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தாரு, அதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, அதில் போயிட்டுருக்காரு. ஆனால் அன்புமணிக்கு வந்து இந்த கட்சியை வளர்க்கணும், எப்போ வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் வந்து 25 வருஷமாக சொல்லிட்டு இருக்கார், நான் ஒவ்வொரு ஊருக்கு வருவேன், கல்யாணத்துக்கு வருவேன், ஊருக்கு வந்து கொடி ஏற்றணும். எந்த ஊருக்கு போனார், எவன் வீட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சார், ஒன்றும் இல்லையே. இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாமகவை காப்பாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பாஜக கிட்ட முழுமையாக வந்து அன்புமணி சரண்டர் பண்ணலான்ட்டு இருக்காரு, பாமகவை அதை காப்பாற்றிடலான்னு ராமதாஸ் வந்து நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ராமதாஸால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? இல்லை, கட்சிக்காரர்கள் வந்து ராமதாஸ் பக்கம் நிற்பாங்களா இல்லை அன்புமணி பக்கம் நிற்பாங்களா? ஏன்னா இவர் வயதான தலைவர், இன்னும் இவரை நம்பி போனால் எவ்வளோ நாள் எதிர்காலம்னு யோசிப்பாங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் என்னாங்க இல்லைங்களா, அப்போ வந்து எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா கொடுத்துக்கும் போது என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க தேர்தலில் போட்டியிடுங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்த காசு கொடுக்க முடியாது, முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிங்க, ஆளுக்கு 5 கோடி கொடுக்குறேன்னாரு. எல்லாம் தோற்று போட்டானுங்க, வந்தானுங்க. இப்போ இன்னும் அந்த பணம் கேட்க வந்தால் இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பணம் வந்து எங்கே கேட்டுட போகிறாங்க, நாம் அதுக்கு பதில் சொல்லிட போனோம் அப்படின்றதுக்கு அது ஒரு இதில் இருக்குது. ஆனால் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சிக்காரங்களை இந்த பழைய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் சீர்குலைச்சு ஒன்றும் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ 1995க்கு அப்புறம் வயசு உள்ளவங்கள தான் இப்போ சேர்த்துக்கிறாங்க. அவங்களாம் இளைஞர்கள், இப்போ நான் இளைஞர்களுக்கு வழிகாட்டுறேன்னார். இவ்வளோ நாள் யாருக்கு வழிகாட்டிட்டு இருந்தார்? ராம்தாஸ் சொல்கிறார்ல, இளைஞர்களுக்கு நான் வழிகாட்டுறேன். அது இல்லாமல் அன்புமணிக்கு வந்து பற்றிய விஷயங்களை நான் சிறுக நான் வந்து உங்களுக்கு ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறேன்னாரு. அது மொத்தமாக சொல்லிட்டு போகிறதானே. இன்னொன்று ராமதாஸ் கிட்ட வந்து இன்னைக்கு கேட்டாங்க, இப்போ இந்த வக்ஃபு சட்டத்துக்கு வந்து போய் எதிராக ஓட்டே போடலையே அன்புமணி, ஏன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க. ஏன் அவர் வாக்கெடுப்பை புறக்கணித்தார், அன்னைக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்டதுக்கு ராமதாஸ் சொல்றாரு, இதை நீங்க வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இவர் கட்சியினுடைய நிறுவனரா இருக்கிறாரு, இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க சட்டமன்றத்துல, அதுக்கு வக்ஃபு சட்ட திருத்தம் கூடாது அப்படின்னு இங்க போடுற தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்க. இல்லை, ஏற்கனவே இவரை தான் கேள்வி கேட்டாங்க. யார? ராமதாஸை கேட்டாங்க. அப்போ சிஏஏ, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு என்ன சொல்றாரு, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அதனால ஆதரிக்கிறோம். அந்த மஸ்டர் ரோல் அந்த இது இருக்குது இல்லைங்களா, வேளாண் சட்டம். ஆமா, வேளாண் சட்டத்துக்கு வந்தாங்க. அதுக்கும் ஆதரிச்சு, எந்த சட்டத்தை ஆதரிக்கல, அவங்க எல்லாத்தையும் தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் ஆதரவு மாதிரி தான், ஆதரவு இல்லை. இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆதரவு வந்து இதுக்கு மட்டும் வந்து வெளியிலேருந்து அவர் ஓட்டு போடாம, அவர் ஏற்கனவே போகிறதே இல்லையா, அப்புறம் என்ன வெளி நடப்பு செய்யுது? ஆப்சென்ட்னா யார்? இந்தியாவிலேயே தின் அட்டண்டன்ஸு, ரொம்ப குறைவான அட்டண்டன்ஸ் உள்ள ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அவர் நாடாளுமன்றத்தில். இதுவரைலாம் அவர் தான், அன்புமணி தான். ஸோ அவர் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதுல ராம்தாஸ் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார். இப்போவும் அது அவங்களுக்கு நடிக்கிறாரு. நாங்கள் வந்து அவர் முஸ்லீம்களுக்கு மற்றவங்களுக்கு எதிரியாக தானே இருக்கார், இவர் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தன்றாரு. அதுதானே உண்மையாக வர்த்தனமாக தெரிகிறது. ஓகே சார், இப்போ பாமகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? அவங்க அதிமுக கூட போகலாம், அப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் பேசினாங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. இப்போ அதிமுகவே பாஜக கூட தானே போகுது. இல்லைங்க, நீங்க வந்து இல்லை திமுக கிட்ட பேசி பார்க்கலாம். பாமக வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி, இப்போ எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம் பேர் வச்சுன்னு வேலை செய்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் ஏதாவது வருமானம்னு சொல்லிட்டு அந்த காடு கீடு வச்சுட்டு ஊர் சுற்றின்னு இருக்காங்க எல்லாம் வேகபான்ஸ். இது ஏற்கனவே எனக்கு வம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு உள்ளபடியே அரசாங்கம் வேலை கொடுத்தா கூட அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்கும்போது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கின்னு போனால் தான் வேலை செய்ய முடியும். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து கொடுத்து டிஸ்மிஸ் பண்ண கதைலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து யார் இருக்கிறாங்க, எல்லாரும் கட்சியில் வந்து நடிக்கிறாங்க. இப்போ ராமதாஸ் வந்து எவ்வளோ தூரம் நடித்து இந்த சமுதாயத்தை ஏமாத்துறான். இப்போ கூட இருக்கிறவங்களாம் ஒட்டு மொத்தமாக நடிக்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம், இவர்கிட்ட வந்தால் இவர் கூட தான் இருக்கிறோம், யாரு கூட இல்லை. ஏன்னா அந்த கட்சி வந்து காணாமல் போயிட்டு இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டிவிட்டது. இப்போ எது எடுத்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் முடித்து விட்டோம், நாங்கள் தான் செய்து விட்டோம், செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதிலே கில்லாடிகள், தில்லாலங்கடி பேர் வழிகள் இவர்கள் இருவருமே. ஒருத்தருக்கு தோத்து கெளிப்பில்லை, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அன்புமணி வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அன்புமணி சும்மா இருப்பாரா? அவங்க ஆதரவாளர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க. ஆதரவாளர்கள் காசு கொடுத்தா அங்கே போகிறேன். இது இளைஞர்கள்னா என்ன இருக்குது? இப்போ இவர் தனியாக ஆஃபீஸ் போட்டார்,
தனித்தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டி இங்கே பேசுகிறாரு. அவர் அங்கே வந்து தைலாவரம் தோட்டத்தில் அவர் வச்சுன்னு அங்கே வச்சுன்னுக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது? சுசீலா தான் வந்து கட்சி ஏற்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்கிறது. அவங்க தானே இப்போ வந்து இவங்களெல்லாம் கூட இந்த திலகபாமா பொருளாளர் அவங்க வந்து ஒரு நாளில் ஃபோன் பண்ணி முன்னாடிலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் உங்களுக்கு வந்து 2 ஹெலிகாப்டர் வாங்கி தரேன், நான் ரேட்லாம் பேசிட்டேன், ஒரு ஹெலிகாப்டர் வந்து 5 கோடி 10 கோடியில் நான் வாங்கி தரேன், நீங்கள் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணணும் சிரமப்படணும். அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது ஹெலிகாப்டர் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணவங்களே என்ன சொல்கிறாங்க, இப்போ இது வந்து ஜனநாயக படுகொலை. ஜனநாயக படுகொலை மட்டும் இல்லை, அன்புமணி தான் எல்லாம், அவர் இல்லாமல் எப்படி, நீங்கள் எல்லாம் இதுவரையும் சரியாக தான் செஞ்சீங்க, இப்போ தப்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் ராமதாஸ் வீட்டுக்கிட்ட போய் தகராறு பண்ணுறாங்க. யார்? அன்புமணிக்கு வேண்டியவங்க. அன்புமணிக்கு வேண்டியவங்களை வந்து போய் அன்புமணி வாழ்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் வீட்டில் போய் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணும்போது அங்கே வந்து தடுக்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஜெயராஜ். ஜெயராஜ் யாருன்னா அந்த மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர்னா திண்டிவனம் தொகுதி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்புறம் வந்து வானூர் தொகுதி. இந்த 2த்துக்கு இருக்கிறவன் வந்து தான் அவன் என்ன யாருன்னு கேட்டால், அவன் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் வந்து அவங்க வேற ஒரு கம்யூனிட்டி, அவங்க வந்து திண்டிவனம் நகராட்சி அந்த இது கவுன்சிலராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க யாருக்குன்னா இந்த சுசீலாவுக்கு டிரைவர். ஸோ இவங்க தான் வந்து அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து இவங்க ஒரு செட்டாக சேர்ந்துட்டாங்க. திண்டிவனத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. திண்டிவனத்திலே தங்கி வாழ்க்கை நடத்துகிற யார்? ஸ்ரீகாந்தி, அதுக்கப்புறம் வந்து பரசுராமன் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ராஜின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து குணவதி, இன்னொருத்தவங்க வந்து கனிமொழி. ஸோ இவங்கெல்லாம் வந்து முப்பெரும் தேவிகள். இவங்க சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டு எங்களுக்கு வந்து இது சொத்துலேயும் பங்கு கொடுங்க, எங்களையும் தனியாக விட்றீங்க, மொத்தத்தையும் அவங்க உருட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க, சௌமியாக எடுத்துன்னு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்த பிறகு அன்றைக்கி வந்து ஒரே அழுது ஒரே இது பண்ணி அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, வீடுலாம் பூட்டிட்டு ஒரே சத்தம் போட்டு நாய் கூட துரத்தி விட்டாங்க வெளியில் ரோட்டுக்கு அந்த பக்கம். அப்படின்னா என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க, யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது பண்ணி அழுது புலம்பி எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. அவர் வந்து அது முடியாதுன்ட்டார். சுசீலா சொல்கிறது தான் ராமதாஸ் கேட்பார். சுசீலா ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பணங்கணெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 150 கோடியில் வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்தாங்க. பணம்லாம் இப்போ வந்தெல்லாம் அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கட்சி அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. 2வது அவங்களுடைய பேத்தி இதுக்கும் போனார், நிச்சயத்துக்கும் போகிறாரு பக்கத்தில். ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டதுனால மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு டீமாக வேலை பார்க்குறாங்க. இந்த டீமில் இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிடலாம். அன்புமணியால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ராமதாஸ் ஒன்றும் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அதை விட மங்கினி அன்புமணி. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்களாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு ஒரு பற்றுதலோட இயற்கையாக வந்துட்டு இருக்காங்களே தவிர, அதுவும் இப்போ எல்லாம் இளைஞர்கள்லாம் வெட்ட வெளி. பாமகவோட எதிர்காலம் என்ன சார்? எதிர்காலம்லாம் இல்லாமல் தானே. நீங்கள் பாமகவோட பொதுச் செயலாளராக இருந்திருக்கீங்க. இல்லை, பாமகவே துவக்கி வச்சதே நான் தானே, துவக்க தலைவர் நிறுவனத்தில் நாமும் தான். ஆனால் இப்போ வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது ராமதாஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சமுதாயம் காப்போன்னு சொல்லி சமுதாயத்துக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுது தான் சொல்லிட்டு கேஸ் போட்டோம். அதுக்கப்புறம் தான் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சின்னு எத்தனையோ ஆண்டுகால வழக்குக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன்லாம் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு அந்த பேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பாட்டாளின்ற பேரே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவங்க உலகம் முழுக்க அந்த பேரை பரப்பிட்டாங்களாம். அதனால் வந்து நான் தான் அந்த கட்சி ஆரம்பித்தேன், நான் அந்த கட்சியிலே நான் இல்லைன்னா வேறு யாருக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த பாமகலேருந்து போன யாரும் அந்த பேரில் வச்சு கட்சி ஆரம்பிக்க முடியல. ஏன்னா அவர் தான் ஆள் வச்சு அடிப்பார். இப்போ ராமதாஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, அவர் தான் வன்னியர், மீதி யாரும் வன்னியர் கிடையாது. வன்னியரில் எது ஆரம்பித்தாலும் அடிப்பார், ஆள் வச்சு அடிப்பார். இதுதான் வேலை, பொழுதுபோக்குறதே என்ன. ராமதாஸ் வரலாறுலாம். ஆமாம். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலிப்படை வச்சுன்னு காசு கொடுத்து ஆள் அடிச்சுட்டு வர சொல்வார். இப்போ அன்புமணிக்கு அவருக்கு வரும்போது எந்த கூலிப்படை யார்கிட்ட ஜெயிக்குன்னு தெரியாது. இப்போ அன்புமணி அனுப்புகிற கூலிப்படை போய் வதிப்பாங்களா ராமதாஸை, இல்லை ராமதாஸ் அனுப்புகிற கூலிப்படை அன்புமணி அடிப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதில் வந்து அன்புமணி அடி வாங்குறாரா இல்லை சௌமியா அடி வாங்குறாங்கன்னு போக தான் தெரியும். இது வந்து ஒரு ஒரு ரிப்டுன்றதை விட
வெர்டிக்கல் ஸ்பிரிட் இருக்குதே கொஞ்சம் தான், ஒன்றும் இல்லை, எல்லாம் பறந்து போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை, பழைய நிர்வாகிகள் யாரும் இல்லை. இவங்க பண்ணுற மானக்கேடு வந்து எவ்வளோ நாள் தான் தொண்டர்கள் தூக்கி தூக்கி பிடிப்பாங்க. ஒரு கிராமத்தில் வந்து போனால் வன்னியர்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன எல்லாரும் வன்னியர் இவங்க கட்சியிலையா இருக்கிறாங்க? 3 கோடி பேர் இருக்காங்க, இவங்க ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்க? முதல்ல 8% வாங்கினாங்க, இப்போ 1.5 கூட கிடையாது. 30 லட்சம் 35 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க இப்போ எத்தனை இருக்கிறாங்க? 4 லட்சம் ஓட்டு 5 லட்சம் ஓட்டு மொத்தத்திலே வாங்குறாங்க. இது வந்து எங்கேயா ஒரு கூட்டம் போட்டால் கூட இந்த க்ரௌடு தான் ரிப்பீட்டட் க்ரௌடு. நீங்கள் வந்து இதில் திண்டிவனத்தில் போட்டாலும் அதே க்ரௌட் தான், எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. சென்னையில் போட்டாலும் அது எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இப்போ மகாபலிபுரத்தில் போட்டாலும் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. சரி, அவங்க வந்து இந்த கூட்டத்தை எப்படி கூட்டுறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் வந்து இளைஞர்களை வந்து குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க, உற்சாக பானம் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து கை செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க வந்து போன வாகன செலவு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை மாதிரி ஒரு நாள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்களே தவிர உள்ளபடியே இது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா? இவங்களை வந்து மேலே தூக்கி விடுறதுக்கான ஒரு ஏதாவது செயல்பாட்டை செய்ய போகிறாங்களா? இல்லை. வன்முறை தூண்டுவதற்கு இது ஒரு வசதியான வாய்ப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிறாங்க. இந்த நடத்துகிற இதுக்கு யார் முதல்ல? சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இப்போ வன்னியர் சங்கம்னா வன்னியர் சங்க தலைவர் தானே பண்ணணும். பூத்த அருள்மொழி அங்கே பண்ணணும். சித்திரை இந்த மாநாடு. ஆமாம், அதை தான் சொல்ல, பௌர்ணமி முழு நிலவு மாநாடு. அதில் வந்து யார் வராங்க? முதல்ல போய் தகராறு பண்ணி அன்புமணியை வாங்கிட்டு அன்புமணி தலைமையில் தான் நடக்குன்றாங்க. அது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது எல்லா ஜாதிக்காரனும் வந்து கலந்துக்கலாம். எல்லா ஜாதிக்காரனும் வந்து எப்படி கலந்துக்க முடியும் இளைஞர் விழாவில்? இல்லை, இப்போ பாமகவோட முடிஞ்சிருச்சா அரசியல்? அதுதான், இது அஸ்திமானம் தான். இது வந்து இது இப்போ இந்த மகாபலிபுரம் மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் அது அவங்களுடைய இந்த வாழ்வுக்கு அரசியலுக்கு அவங்க அடிக்கிற அந்த கட்சியினுடைய இந்த அது வந்து சவப்பேட்டியில் ஆச்சு கடைசி ஆணி அதுதான். அதுக்கப்புறம் இருக்காது, இப்போவே இருக்காது. நடுவில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் பணம் தான், பணம் தான், பதவி தான். யாருக்கு பவர் அதிகம், யாருக்கு வந்து பணம் அதிகம்? இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அன்புமணிக்கிட்ட. அவரை விட அதிகம் வச்சுருக்காரு. இப்போ இருந்ததையும் எடுத்துன்னு வந்துட்டார். ஸோ வந்து அவங்களுடைய சிஸ்டர்ஸை இவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை. எல்லாரும் அவங்க அம்மாவும் அந்த இவங்கள் தான், அந்த சித்திலேருந்து எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் இருந்தால் தான் அவர்கிட்டருந்து ஈஸியாக வாங்க முடியும். இவரை வந்து பார்க்கவே முடியாத, 12 மணி தான் எழுந்திருப்பார். யார் வந்து இவரை வந்து பார்த்து ஏதாவது உதவி கேட்குறதோ இல்லை காசு வேணும் மற்றது எதுவும் செய்ய முடியாது. இவர் யாருக்கு என்ன பண்ண தெரியும்? மொட்டை கை அது கூட ஒழுங்காக போட தெரியாது. அதனால முடிவுக்கு வந்துருச்சு. முடிவு தான் இது வந்து அவங்களுக்கான இது என்ன சொல்கிறது, இந்த மாநாடு தான் அவங்களுக்கு அடுக்கின்ற அந்த வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிக்கிற கடைசி சாவுமணியாக இதான் அதுதான் இருக்கும். இறுதி சடங்கு தான் அது அந்த மாநாட்டுக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி.